இப்போ ஸ்பெசிஃபிக்கா அந்த ராயன் படத்துக்கு ஏன் குடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி எங்க உருவாகுது அப்படின்னா, ஆமாமா. அத விட அவங்க கன்டென்ட்டா பார்க்குறாங்க. கன்டென்ட்டா பார்க்கும்போது இப்போ ஆமா. தங்கலான்னு ஒரு படம், வாழைன்னு ஒரு படம் இருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படம்லாம் தெரியலையா? மெய்யழகுன்னு ஒரு படம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு அதில பிடிச்ச படம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இதுக்கு ஏன் குடுக்கல அப்படின்னு ஒரு படத்த குறிப்பிட்டு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிடிச்ச ஒரு விஷயம் படைப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? வாழை வந்து சின்ன பையன் ஆ, நடிச்சான்ல. ஆ. அவனுக்கு கிடைச்சிருக்கலாமே. அவன் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு அந்த சரி. இடத்துல நடிச்சானே. அவனுக்கு கிடைச்சிருக்கலாமே. அந்த பெயின்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குல்ல. அந்த கடைசியா அவர் வாங்குனது வந்து பிதாமகன் படத்துக்கு வாங்குறாரு. 2003 வாங்குறாரு. ஆமாமா. அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் வாங்கல. ஏன் ஐயுக்குலாம் வந்து வாங்குவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் அதுக்கு கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு குறை சொல்றாங்க தவிர, இது கிடைச்சிருக்கு அப்படின்னு வாழ்த்து சொல்லல, கொண்டாடல. கொட்டுக்காளின்னு ஒரு படம் வருது சார். முத்துக்காளி டைரக்டருடைய முதல் படம் கூழாங்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் இந்திய அரசாங்கத்தோட இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் இந்தியன் பனோரமால வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. நந்தன்னு ஒரு படம் சார். அப்புறம் கிட்டத்தட்ட அந்த படத்தை யாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணல சார். அப்புறம் யாராவது சோசியல் மீடியால அந்த படத்தை பத்தி சொல்றாங்களா போங்க. நீங்க சொல்ற அத்தனை படத்தையும் தாண்டி ஒரு படத்தை ஒரு குறிப்பிட்ட சில படங்களை நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அந்த படம் வந்து இந்த சமூகத்தில் ஏற்படுத்தின மாற்றங்கள் வந்து நிறையா இருக்கு. நீங்க தான் ரிசர்ச் பண்ணி அந்த படத்தை சொல்லணும். நான் என்னோட புரோட்டோகால் படி அந்த படத்தோட பேர் சொல்லக்கூடாது. இந்த ஆண்டு வந்து மாரி செல்வராஜும் பாரதித்தும் பேசக்கூடிய அவங்க எந்த அரசியலை பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே அரசியலை இப்போ நடக்கிற பிரச்சனையை எடுத்து இந்த தமிழ்நாட்டில் சட்டசபையிலேயே வந்து போன ஆட்சியில் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து கலா மாஸ்டர் பத்தி பேசும்போது வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. நிறைய இப்போ அவங்கள சோஷியல் மீடியா ஃபுல்லா அவங்கள பத்தி ஆமா. கான்ட்ரோவர்சியா பேசுற விஷயம் தான் அதிகமாயிடுச்சு. அவங்களுடைய ஏரியாக்குள்ளே நான் தலையிட மாட்டேன். இப்போ நான் ஃபியூச்சர் ஃபிலிம் தான் இருக்கேன்னா ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கெஸ்ட்டோட இணைஞ்சிருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ் சினிமால நேஷனல் அவார்டு அப்படின்ற விஷயம் இந்தியன் சினிமாலேயே சொல்லலாம். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஜூரியா போன மெம்பர்ஸ்ல முக்கியமானவரா யார் இருக்காருன்னா, நம்ம ஈவி கணேஷ் பாபு சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக், வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு படம் சார், இப்போ தங்கலான்னு ஒரு படம் எடுத்துக்கலாம். இப்போ தங்கலான்னு ஒரு படம் எடுக்கணும்னா, அதில நெறைய இருக்குல்ல சார். இப்போ சியான் விக்ரம் அவர்களுடைய ஆக்டிங் இருக்கு. அப்புறம் பாரதிராஜா அவர்களுடைய டைரக்ஷன் இருக்கு. மியூசிக்கும் அதில ஆக்சுவலா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள்லாம் ஆமா. போட்டிருக்காரு அதில. அப்புறம் காஸ்டியூம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, அது ஒரு ரூட்டடான ஒரு பீரியட் மூவினால அதில அதான் அந்த மாதிரி அதோட பீரியட் கேட்டகரைஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கேட்டகரைஸ் பண்ணுவீங்களா? இல்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த படத்துக்கு இப்போ இந்த அவார்டு குடுத்துட்டோம் அப்டின்னா, இந்த அவார்டுக்கு இது பண்ணுமா? இந்த ப்ராசஸ் எப்படி சார் நடக்கும்? இல்ல அப்போ பீரியடு படம்ங்கும்போது வேற ஒரு விஷயம் முந்திக்கும் போது அது பின்னாடி வரும். ஓகே. பீரியடு படம்னு இருக்கும்போது அதோடைய கண்டென்ட், அதோட விஷயங்கள், அதோட ஒர்க்கு இதை விட இன்னும் கூடுதலா நமக்கு இப்போ பார்த்ததுல அந்த பீரியடு படத்துல தங்கலான் வந்து நம்ம ஒரு விஷயமா நம்ம வந்து கொண்டாடுறோம். கமர்ஷியலா அந்த படம் போகலைன்னா கூட அந்த படத்தை வந்து நம்ம நேசிக்கிறோம். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் அங்க இருக்கும்போது அது அது ஆப்ஷன்ல போயிடும். ஆப்ஷன்ல இருக்கும் இந்த படங்கள்லாம் இருக்கலான்ட்டு. சரி இதை விட பெட்டரா இருக்கும்போது இப்படி மாறும். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அந்த வருடத்துல மாறுறது தான். அந்த சூழல்ல அந்த சின்ன சின்ன ஒரு மைக்ரோ டிஃப்ரெண்ட்ல வந்து மாறுற ஒரு விஷயம் தான் அது. ஓகே. அதனால இதெல்லாம் போட்டியில இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. கடைசி வரைக்குமே வர்ற படங்கள்லாம் உண்டு. கடைசி வரைக்குமே வர்ற படங்கள்லாம் இருக்கு. அப்ப எது பெட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்புன்ற மாதிரி இருக்காது. ஒரு டிஸ்கஷனில் தான் நடக்கும். அதுல எது ரொம்ப இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு வடிகட்டி வரும்போது அந்த ஆண்டு வந்து இப்ப காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம சில படங்கள் ஏதோ ஒரு படத்தை வந்து நம்ம ரொம்ப நேசிச்சிருப்போம். அந்த படம் ஓடுது ஓடலைங்கிற பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். அந்த படத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பியிருப்போம். ஆனா இந்திய லெவல்ல பார்க்கும்போது வேற ஒரு படம் அது முந்தி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஓகே. தமிழ்நாடு கொடுக்கும்போது நமக்கு தெரியும். இந்த படம்னு சொல்றீங்க. இந்திய லெவல்ல எல்லா படமும் எல்லாரும் பார்த்துருக்காங்கன்னா வாய்ப்பு இல்ல. அது எங்களுக்கான வாய்ப்பு தான் அது. இப்போ சில படம் நல்ல கலெக்ட் பண்றோம் சார். கமர்ஷியலா பயங்கர கலெக்ட் பண்றோம். அந்த படமும் மேபி வந்து அவார்டு கேட்டகரியில வர வாய்ப்புகள் இருக்கு. சில படம் ஆர்ட் ஃபிலிம் சொல்லி ஒதுக்கப்பட்டுரும். இது வந்து ரொம்ப கமர்ஷியலா போல ஆர்ட் ஃபிலிம் அண்டர்ல வருது இது. அப்ப அதுவும் ஒரு கேட்டகரியில வரும். இப்போ ஸ்பெசிஃபிக்கா சொன்ன மாரி தங்கலான்னு ஒரு படம் சொல்றோம். அப்புறம் ரொம்ப ஆடியன்ஸ் வந்து அக்ளைம் பண்ணுவாங்க சார். இத பார்த்து அக்ளைம் பண்ணி ஒரு புக்கா வரைக்கும் போடுற அளவுக்கு மெய்யழகன்னு ஒரு படம் வந்து ரீச் ஆகுது. ஆமா. ஸோ அந்த படம் வந்து எந்த கேட்டகரியில வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பெசிஃபிக்கா நிறைய பேர் சொன்னாங்க, இதுதான் வந்து பெஸ்ட் மூவியா வரணும் அப்படின்னு சொல்லி சில கன்சர்னும் ஆடியன்ஸ் சைடுல ஆமாமா. வச்சாங்க. எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ மக்கள்ட்ட. அந்த மாரி சார் இப்போ நீங்க செலக்ட் பண்ணும்போது, ஸ்பெசிஃபிக்கா நீங்க யோசிப்பீங்களா சார்? இப்போ பார்க்கும்போதே படம் பார்க்கும்போதே, ஓகேப்பா இந்த படம் பார்த்துட்டோம். இதுல டயலாக் சூப்பரா இருக்கு.
இல்லை இதில் வந்து டைரெக்ஷனே சூப்பராக இருக்குது, இல்லை இந்த படமே ஒரு காவியம் மாதிரி ஒரு இதில் எடுத்துகிட்டு போய் வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேயே டிசைட் பண்ணுறீங்களா, இல்லை மற்ற படங்களாக பார்த்ததுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம்னு சொல்லி ப்ராசஸ் ஆகும்? ஒரு 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 குறிப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம். நான் வந்து இப்போ திரும்ப இடையில நினைவுபடுத்திக்கிறேன். நான் ஃபீச்சர் சைடில் இருந்தாலுமே வந்து அந்த ஃபீச்சர் ஃபிலிமில் என்ன செயல்பாடு இருக்குமோ அதுதான் நான் ஃபீச்சர் ஃபிலிம் சைட்லேயும் எங்கள் சைடு நான் வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு தான் போயிருந்தாலும் அங்கேயும் பேரலராக இங்கே நடக்கிற மாதிரி தான் அங்கேயும் நடக்கும். குறிப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம். படத்தில் இது பெட்டராக இருக்குது, இது பெட்டராக இருக்குது, அது எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து அது நம்ம பாதிப்பு ஏற்படுத்துன்னு குறிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது திரும்ப அதே விஷயத்தை தாண்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா திரும்பி கூட போட்டு பார்ப்போம். ஒரு விஷயம் வந்து ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, இதுவாகுதுன்னா திரும்பி கூட போட்டு பார்ப்போம். அப்படி திரும்பி போட்டு பார்க்கும்போது வேற ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிற்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து முன்னாடியே அவார்டு வாங்கிட்டாரு அப்படின்னா இன்னொரு வாட்டி அவார்டு அப்படி இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து முன்னாடி ஒரு படத்துக்கு மிஸ் பண்ணிட்டோம், அவருக்கு அவார்டு கொடுக்காம போயிடும், சரி இந்த படத்தில் அவர் நல்லா இன்னும் அதோட பெட்டராக அப்படி இல்லை. ஜூரி வந்து மொத்தமாக அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. மொத்தமாக வந்திருந்தவங்கள ஒருத்தர் 2 பேருக்கு தான் தனுஷ் தெரியுமே தவிர தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கவங்க தெரியும், இந்த சவுத் இந்தியாவில் இருக்கவங்க தெரியும், நார்த்தில் இருந்தவங்களுக்குலாம் தெரியாது. அது ரீஜனல்லேருந்து அந்த படத்தை கிளப்பி இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே பார்த்தாங்களே அந்த செட்டப் இருக்கு இல்லையா. இப்போ முத்துகணேஷ் சார் இங்கேருந்து போயிருக்காருன்னா அவர் வடநாட்டு படங்கள் பார்த்துருப்பாரு. ரீஜனல் இது ஆரம்பத்தில் அந்த 4 பேராக பிரித்து பார்க்குறாங்க இல்லையா, அந்த அந்த ஒரு விஷயம். அப்போது வேற ஒரு நார்த் இந்தியாக்காரன் பார்த்துருப்பான், அவனுக்கு தெரியவே தெரியாது இந்த இவ வந்து இங்கே ஃபேமிலியர் நடிகர் அப்படின்லாம் தெரியாது. அப்படியே சார் அந்த இப்போ அவங்கள பற்றி ப்ரீஃபாக எதுவும் பார்க்க மாட்டாங்க சார். இப்போ சியான் விக்ரம் அவர்கள்னு ஒருத்தர் இருக்காரு, தனுஷ் ஒருத்தர் இருக்காரு போது ப்ரீவியஸாக ஹூ இஸ் திஸ் ஆக்டர் அப்படின்னு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லை, அது ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறது. நான் அங்கே வந்து மொபைலில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எதுவுமே இது பண்ண மாட்டோம். நைட்டு வந்து ஹோட்டலில் வந்து சரி ஓகே இப்படி நடிச்சிருந்தோம் ஒரு ஆர்டிஸ்ட்டு, எங்கேயோ ஒரு மணிப்பூரி டேரக்டர் வந்து அதை பார்க்குறான். இருக்கார் எங்கள் டீமில் மணிப்பூரி, அது மாதிரி அங்கே ஒரு மணிப்பூரிலேருந்து அந்த லாங்குவேஜ்லேருந்து ஒரு டேரக்டர் வந்து இருக்கும்போது நிச்சயமாக அவனுக்கு வந்து பெருசாக தெரியாது. அப்போ வந்து இப்படி படத்தில் நடிச்சிருந்தான், டைட்டில் கார்டில் போட்டிருந்தாங்க, இந்த பேர் போட்டிருந்தாங்க, நைட் வந்து செக் பண்ணுவாங்களே தவிர அந்த இடத்துல அவர் பெரிய நடிகர், அவர் பிரபலமானவர், பிரபலம் இல்லை அப்படின்றத வச்சு அந்த இடத்துல நடக்காது. ஓகே, அந்த இடத்துல நடக்காது. மம்முட்டிலாம் வந்து நிறையா அங்கே நார்த் இண்டியன்ஸ் வந்து தெரியாமல் அவர் பெரிய ஸ்டாரு விஷயங்கள் தெரியாமல் தான் வியந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே போயிட்டோ இல்லை பிரேக்கில் போயிட்டோ கூகுள் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஆமாம், பிரம்மமியம் கிடைச்சது எல்லாருமே தவிர ஆக்டிங் அந்த அளவுக்கு இருந்துச்சு. பொதுவாக வந்து என்னென்னா நேஷனல் அவார்டு கிடைக்கும் போது 10 விருது கிடச்சிருக்கு இல்லையா, 10 விருதை கொண்டாந்துருக்கோம். ஸோ 10 விருதுன்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஓகே, அது வந்து நம்ம கொண்டாடணும். இப்போ என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் வாங்கினப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரே ஷார்ட் ஃபிலிமு அப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம்லாம் கடைசி விவசாயி. அப்போ நிறைய பேர் பேசுனாங்க தமிழ்நாட்டை ஒதுக்கிட்டாங்கன்னு பேசுனாங்களே தவிர கிடச்சிருக்க கடைசி விவசாயிக்கு வாழ்த்து சொல்லலை. எப்பயுமே நமக்கு வந்து நெகட்டிவ் விஷயங்கள் தான் பரபரப்பாக பேசப்படுன்றதுனால மீடியாக்களும் வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற பரபரப்பாக பேசுறது, அது ஒருவேளை அவர் வாழ்த்து சொல்லி கூட அதை மீடியா போடாமல் விட்டுச்சேன்ன்றது தெரியல. கடைசி விவசாயின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது கமர்ஷியலாக பெரிய வெற்றி அடையாத படம், ஆனால் அது வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிற படம். ஒரு மனிதனுடைய ஒரு இயற்கை அந்த ஒரு இதில் போயிட்டு ஒரு கடையில் போய் மருந்து வாங்கும்போது செயற்கை விதைகளை கொடுக்கும்போது இதை தின்னா மனுஷனுக்கு எப்படி புள்ள பிறக்கும் அப்படின்னு கேட்பார்ல. இன்னைக்கு வந்து விதைகள் எல்லாமே உணவுப் பொருள் எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. ஒரு விதையை கொடுக்குறான், அது விளையும், ஆனால் அதுலேருந்து விதை நெல் எடுக்க முடியாது. அப்படி விதை நெல் எடுக்க முடியாத மாதிரி ஒரு விதையை அவன் கடைக்காரன் கொடுப்பான், மருந்து கடைக்காரன். இதை தின்னா இதுலேருந்து விளையிறத தின்னா எனக்கு எப்படி என்னோட விதை எப்படி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் கேட்டிருப்பார் பள்ளி. அது ரொம்ப வீரியமான படம், அந்த சமூகத்துக்கான தேவைப்படம். யாருமே வெறுக்க மாட்டாங்க, கடைசி விவசாயி யாருமே வெறுக்கப்பட்டாங்க. அதுக்கு தேசிய விருது கிடைச்சதை கொண்டாடலை. எல்லாரும் அதுக்கு கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு குறை சொல்கிறாங்க தவிர இது கிடைச்சிருக்கு அப்படின்னு வாழ்த்து சொல்லலை, கொண்டாடலை. அந்த மாதிரி நீங்கள் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கிடைக்காத படங்களை லிஸ்ட்டை சொல்லி தான் எல்லாருமே பண்ணுறாங்களே தவிர நான் என்ன சொல்கிறேன், மாரி செல்வராஜ் தனுஷ் நண்பர் தான், அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லலான்றேன் நான். தனுஷை வச்சு படம் பண்ணியிருக்காரு, நல்ல படம் பண்ணியிருக்காரு, வாழ்த்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோனில் சொல்லியிருந்திருக்கலாம். ஆமாம் சார், அதுதான் இங்கே தான் இன்னொன்று சொல்கிறாங்க. வாழை வந்து மாரிக்கு டைரெக்ஷனில் ஒரு சைடு கிடைக்கலாலும் என்ன அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பையன் சின்ன பையன் நடிச்சாங்க, அவனுக்கு கிடைச்சிருக்கலாமே, அவன் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு அந்த இடத்துல நடிச்சானே, அவனுக்கு கிடைச்சிருக்கலாமே. இல்லை அதில் தான் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு துணை நடிகைக்காக சேர்ந்துருக்கும் போது அந்த பெயின்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குல்ல, அந்த அந்த பெண் குழந்தைகள்கிட்ட அத்துமீறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ஒரு விழிப்புணர்வு கருத்து இருக்குல்ல, இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அது முன்னாடி வந்து நிற்கும், அந்த மாதிரி வந்து நிற்கும், இதுவான்னு வந்து நிற்கும்.
அதுதான் சொல்கிறது, நம்ம வந்து வெற்றி பெற்றதுக்கு வந்திருக்க படங்களுக்கு உங்களுக்கு அதில் பிடிச்ச படம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இதுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு படத்தை குறிப்பிட்டு சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிடிச்ச ஒரு விஷயம் படைப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை பாராட்டணும்ல, அந்த தன்மை வந்து என்ன குறைவாக இருக்குது. ஒருவேளை அவங்க சொல்லி நீங்கள் மீடியாவில் போடுறது இல்லையா? இல்ல சார், கன்டென்ட்டா இப்போ எல்லாருமே சொல்றது என்ன ஸ்பெசிஃபிக்கா, இப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னா வந்து தனுஷ் சாருக்கு கிடைச்சது ஸ்பெஷல் மென்ஷன்ல அது ரொம்ப ஆப்வியஸா தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சார் வந்து கிட்டத்தட்ட நிறைய அவார்டு வாங்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம் இப்போ ஸ்பெசிஃபிக்கா அந்த ராயன் படத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி எங்க உருவாகுது அப்படின்னா, ஆமாம் அதை விட அவங்க கன்டென்ட்டா பார்க்குறாங்க. கன்டென்ட்டா பார்க்கும்போது இப்போ தங்கலான்னு ஒரு படம், வாழைன்னு ஒரு படம் இருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படம்லாம் தெரியலையா, மெய்யழகுன்னு ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்றத எல்லாரும் மெய்யழகன் மாதிரி படங்கள் அங்கே வரல, ரொம்ப ரேர் தான். ஆனால் வாழை மாதிரி தங்கலான் மாதிரியான படங்கள் காம்படிஷன் நிறைய இருந்தது அங்கே. அங்கே இருந்தது. அதுதான் சார். இப்போ கொட்டுக்காளின்னு ஒரு படம் வருது சார். ஆமாம் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் வந்து உலகம் நாடுகள் எல்லாமே அவ்வளோ அக்ளைம் பண்ணப்பட்டாங்க. டைரக்டர் ராம் கூட சொன்னாரு, இப்போ வரைக்கும் வந்து வினோத்குமார் வந்து வினோத்ராஜ் வந்து ஏதோ ஒரு இடத்துல அவார்டு தான் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுல இந்தியால வந்து அதை ஸ்பெசிஃபிக்கா இங்க ரெகக்னைஸ் பண்ணலையோ, இல்லை இல்லை, அவங்க நாடு நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணல, மற்ற நாடு ரெகக்னைஸ் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. இல்லை, கொட்டுக்காளி டேரக்டருடைய முதல் படம் கூழாங்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், இந்திய அரசாங்கத்தோட இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இந்தியன் பனோரமாலாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. நாங்களும் இருந்தோம். என்னுடைய ப்ராஜெக்ட் ஒன்று அப்போ வந்திருந்தது. அவங்க அம்மா வந்திருந்தாங்க, கொட்டுக்காளி டேரக்டரோட அம்மா வந்திருந்தாங்க, நடித்த அந்த பையன் வந்திருந்தான். ஒரு பெரிய திருவிழாவாகவே கொண்டாடினாங்க. பல சம்பவங்கள் இங்கே மறைக்கப்படுது. கொட்டுக்காளி டேரக்டர் வந்து இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்காமல் இல்லை, அவர் முதல் படத்தில் அந்த குலாங்கல் அந்த படத்தை வந்து அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக, அவ்வளோ பெரிய விஷயமா அந்த காம்படிஷன் செக்ஷன்லேயே வந்தது அது. அவர் அவ்வளோ உலக கலைஞர்களுக்கு முன்னாடி அவர் வந்து தமிழில் பேசினார், கைதட்டினாங்க, அதை ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவ்வளோ கம்பீரமாக வந்து என்னோட மொழி தமிழ் அப்படின்ட்டு தமிழில் இதாக பேசினார். அந்த ஐநாக்ஸ் அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெள்ளக்காரர்களாலையும் அவ்வளோ உலக சினிமா ஹாலிவுட் கலைஞர்கள் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அதில் வந்து அந்த கூழாங்கல் திரையிடப்பட்டுச்சு. அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சிது. அதை வச்சு தான் வெளிநாடுகளில் திரையிடப்பட்டுச்சு. அந்த ஒரு அங்கீகாரத்தில் தான் அடுத்த ஒரு படங்கள் கிடைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத விட அதே இயக்குனருக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கு. இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரே பெரிய ஃபெஸ்டிவல் வந்து கோவாவில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியன் பனோரமா, அதில் அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சிது. அது சார் என்ன சொல்லுவாங்களே, என்னதான் எங்கள் அப்பா மாதிரி ஆகுமான்ற மாதிரி, என்னதான் இருந்தாலும் நேஷனல் அவார்டு மாதிரி ஆகுமா அப்படின்ற சொல்லி காலங்கள் எல்லாரும் இருக்கு, இது பண்ணாங்க. காலங்கள் இருக்கு. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மனசு தளராமல் தொடர்ந்து வந்து நம்ம வந்து படைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். விருதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். விருதுக்கும் அப்ளை பண்ணணும். கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி அடையலாம், கிடைக்கலன்னா நம்மளை விட யாரோ ஒருத்தர் கூடுதலாக பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இதில் என்னென்னா, இப்போது நான் இந்த தடவை ஏற்பட்ட அந்த சர்ச்சையை வச்சு முடிவு பண்ணுவது என்ன பண்ணா, இப்போ நேஷனல் அவார்டு கொடுத்த பிறகு எல்லா திரைப்படங்களும் மக்களுடைய பொது பார்வைக்கு டெல்லியில் திரையிடுறாங்க. அதை வந்து நான் இப்போ கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கேன், ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை திரையிடணும் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து நம்ம எந்த படத்தை சொல்லியிருந்தோமோ அதுக்கு வேற ஒரு படம் வரும்போது அப்போ சொல்லலாம். அப்போ வந்து பாரதி சொல்லியிருக்காங்க, யாமறிந்த மொழிதனிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பாரதி சொல்லியிருக்காப்புல. அதுமாரி நான் இவ்வளோ படத்தை பார்த்துருக்கேன், அதில் இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அப்போ தான் அவனுடைய உளவியல் தெரியும், இங்கே ஏன் இந்த படத்தை செலக்ட் பண்ணான், இந்த படத்தை ஏன் ரிஜெக்ட் பண்ணான் அப்படின்ட்டு. டெல்லியில் எப்படி நேஷனல் அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு, விருது வழங்கின பிறகு எல்லா படத்தையும் போட்டு ஒரு மக்கள் பொது பார்வைக்கு வைக்கிறாங்களோ, இலவசம் வேற, இலவசமாகவே போய் பார்க்கலாம், டிக்கெட்டு கூட கிடையாது, பாஸ் எடுக்க தேவையில்லை. அதுமாரி அவங்க இந்தியா முழுக்க விடுவாங்க. அதை பற்றி நான் யாருக்கும் விழிப்புணர்வு. இந்த இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஏற்பட்ட சர்ச்சையினால ஒவ்வொரு மாநிலத்திலையும், அதுவும் குறிப்பாக நம்ம மாதிரியான சினிமா ரொம்ப சினிமாவுக்கு பெரும் அர்ப்பணிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்க நம்மளை மாதிரியான ஆந்திரா மாதிரி, தெலுங்கு, கன்னடம், மற்ற ஹிந்தி, மும்பை ஆகட்டும், இதுமாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து கல்கட்டா ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணால், அது ஒரு திருவிழா மாதிரி வருஷம் வருஷம் பண்ணால், அப்போது மக்கள் எல்லா சினிமா ஆட்களும் சரி, பப்ளிக்கும் சரி, அதை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அது வந்து ரிசர்வ் பண்ணணும், அவ்வளோதானே தவிர டிக்கெட் கிடையாது. டெல்லியில் காமிப்பாங்க, ரிசர்வ் பண்ணிக்கணும், குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி. அப்போ அது நடந்தால் தான் இது இந்த சர்ச்சை குறையும். இப்போ யாரையும் மேல் நோக்கியோ இல்லை யாரையும் வந்து கொச்சப்படுத்தியோ சொல்ல, சியான் விக்ரம்னு ஒருத்தர் இருக்காரு தமிழ் சினிமாவில். கிட்டத்தட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்தான் அவர் வந்து எங்களுக்கு சியான்னாலே தெரியும் சார். சியான் அவரோட உழைப்பு தமிழ் சினிமா எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லும்போது கமல் சாரை வந்து குட்டி சிவாஜி அப்படின்னாங்க, ஷியாம் வந்து குட்டி கமல், சாரி இவர் விக்ரம் வந்து குட்டி கமல்
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா கடைசியா அவர் வாங்கினது வந்து பிதாமகன் படத்துக்கு வாங்குறாரு, 2003 வாங்குறாரு. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் வாங்கல. ஏன் ஐயக்கெல்லாம் வந்து வாங்குவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அந்த படத்துக்கும் வாங்கல. தங்கலான்ல அவர் போட்ட உழைப்பே இல்லப்பா. இப்போ வரைக்கும் பாருங்க தன்னை வருத்திக்கிட்டு 3 ரோல் சார். ஒரு ஆமாம் அப்பா ஆமாம். ரோல் பண்ணுவாரு, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஃபிளாஷ்பேக்ல பையன் ரோல் பண்ணுவாரு, அப்புறம் சின்ன பையன் ரோல் பண்ணுவாரு. 3மே பண்ணியிருப்பாரு. ஆனா அது எதுவுமே வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகலையே. ஏன் சியானுக்கு மட்டும் இது இன்டென்ஷனாவே அவருக்கு கிடைக்காம போதா? அட்லீஸ்ட் ஸ்பெஷல் மென்ஷன்ல நீங்க அவரையும் மென்ஷன் பண்ணிருக்கலாமேன்ற மிகப்பெரிய கன்சர்ன் வைக்கிறாங்க எல்லாரும். இது எப்படி சார் பாக்குறீங்க? ஆப்ஷன் வரும்போது அப்படி மாறி போகிறது தான். ம். இப்போ யாரெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் அவார்டு வாங்குவாங்க. ம். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வந்துடணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக மக்கள் வந்து இன்னைக்கு இதுக்கு கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை படங்களுமே தகுதியான படங்கள் தான். முக்கியமாக வந்து நான் சும்மா சொல்கிறதுக்காக இல்லை, சொல்லாமே இது உண்மை, நான் சொல்லலைன்னாலும் உண்மை தான். இது கிடைக்காத படங்கள் எல்லாம் வந்து தகுதியற்றவை அப்படின்றது கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் நிறைய படங்கள் நேசிக்கிறாங்க. அந்த படைப்பாளிகள் வந்து சில பேர் ஏற்கனவே வாங்கினவங்களாகவும் இருக்கிறாங்க, சில பேர் இன்னும் வாங்க போகிறாங்க. அப்புறம் சில வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து இப்போ வணிக ரீதியாக வந்து பெரிய காசு சம்பாதிக்கிறது, தேட்டரில் நல்ல கலெக்ஷன் அப்படி பார்த்த படங்கள் வந்து அந்த படங்களும் சில படங்கள் விருது தான் வாங்கிட்டு இருக்கு. சில சமயங்கள் விருது அமையும் போது நம்ம இதை கொண்டாடிக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் சில விஷயங்கள் இருக்குல்ல, இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்னு யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து அந்த இயக்குனருக்கு வந்து பின்னணியில் ஒரு பெரிய குரூப் அவர் ஃபார்ம் பண்ணல. அவருக்கு ஒரு ஒரு அவருடைய அவருடைய சார்பாக பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற அத்தனை படத்தையும் தாண்டி ஒரு படத்தை, ஒரு குறிப்பிட்ட சில படங்களை நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அந்த படம் வந்து தேட்டரில் பெருசாக ஓடல. ஆனால் அந்த படம் வந்து இந்த சமூகத்தில் ஏற்படுத்தின மாற்றங்கள் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி அந்த படத்தை சொன்னோம். நான் என்னோட புரோட்டோகால் படி அந்த படத்தோட பேர் சொல்லக்கூடாது. இவங்க நீங்கள் பாரஞ்சித்தும் எந்த அரசியலில் பேசுகிறாங்களோ, மாரி செல்வராஜ் எந்த அரசியலில் பேசுகிறாரோ, அவங்களாம் 15 வருஷத்துக்கு நடந்தது, 20 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு பேசுகிறாங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு அதே அரசியலை ஒருத்தர் படமாக எடுத்தார், அந்த படம் ஓடலை. ஆனால் அந்த படம் வந்து அந்த படத்துக்கு கிடச்சிருக்கலாமே யாரும் சொல்ல முடியாது. அப்போது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கலாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பிரபலமானவர்கள், வணிக ரீதியாக சம்பாதிச்சவங்க, நல்ல வசதியாக இருக்கிறவங்க, அவங்களுக்காக நீங்கள் கவலைப்படுறத விட இந்த வருடமே இந்த விருதே வந்து அந்த கண்டென்ட்டை பழசெல்லாம் சொல்லி நான் பண்ணல, இப்போ நடக்குது பாரியா பிரச்சனை, இப்போ சொல்லியிருக்கான் பாரு அப்படின்னு ஒரு டேரக்டர் எடுத்திருக்காங்களா, அந்த படங்களை சொல்கிறதே இல்லை. அப்போது இது வந்து அந்த ஒரு கான்ட்ரவர்சி பேச்சே வந்து பிரபலமானவங்களை வச்சு பேசணும் அப்படின்றதா இருக்குதே தவிர, நீங்கள் தான் தேடி அந்த படம் என்னன்றது நிறைய படம் புரோட்டோகால் படி ஒரு படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிடக்கூடாது. அதனால நான் தனியாக இப்போ பேட்டி முடிஞ்சுன்னா அந்த படத்தோட பேர் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் அதில் இருந்ததுனால இவன் அந்த படத்துக்காக பேசியிருப்பானோன்னு ஒரு தோணி வந்துடக்கூடாது. நான் எதுக்கும் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண பண்ண முடியாது. ஜமான்னு ஒரு படம், அந்த படம் இல்லை நான் எதுவும் பேர் சொல்லல. நான் சொல்கிறது இவங்க கண்டென்ட். ஜமா வந்து இவங்களுடைய கண்டென்ட் கிடையாதுல்ல, பாரஞ்சித் எடுத்துக்கிற அரசியல் கிடையாதுல்ல, மாரி செல்வராஜ் எடுக்கிற அரசியல், அவங்க எடுக்கிற அதே அரசியலை ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அது வந்து என்னன்னா, அது வந்து அவங்க நிறைய பேரை கூப்பிட்டு அந்த படத்தை பாராட்டுறதுக்கு ஆட்களை கூப்பிடல, அந்த படத்துக்கு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணல. அதுவும் ஒரு முக்கியமான ஹீரோ நடித்தது தான். ஆனால் அதை வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்களோட இயல்பே வந்து நம்ம அதை சொல்கிறத கூட ஒரு படத்தை ஒருத்தன் வந்து தேடி கண்டுபிடிச்சி, அது தேடிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ இந்த லிஸ்ட்டு பார்க்குறாங்கல்ல, இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க போகிறக்கு வந்திருக்காங்கன்ட்டு, அந்த படத்தை சொல்கிறதில்ல. ஒன்று வணிக ரீதியாக ஓடிருக்கணும், இல்லை ரொம்ப பிரபலமான நடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. ஆக அந்த அக்கறை வந்து உண்மையான அக்கறை இல்லை. உண்மையான அக்கறைன்னா அந்த படத்தை தேடி அந்த படத்தை இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லணும். அதான் உண்மையான அக்கறை. நான் அந்த படத்தை இது பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆண்டு வந்து மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் பேசக்கூடிய, அவங்க எந்த அரசியலை பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே அரசியலை இப்போ நடக்கிற பிரச்சனையை எடுத்து இந்த தமிழ்நாட்டில் சட்டசபையிலேயே வந்து போன ஆட்சியில் இது வந்து நந்தன் சார், அப்புறம் நந்தன் ஒரு படம் சார், அப்புறம் கிட்டத்தட்ட அந்த படத்தை யாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணல. அப்புறம் எனக்கு அதை சொல்லும்போது இப்போ நான் திரும்ப நான் இவ்வளோ கியூ கொடுத்து அந்த பேரை சொல்றீங்க. கரெக்ட் சார். நான் சொல்ல ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் மாற்றமே வந்துச்சு. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு அவார்டு கொடுக்கும் யாராவது சோசியல் மீடியால அந்த படத்தை பற்றி சொல்றாங்களா போங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி அவர் இது பண்ணுறது இல்லை. நான் ஒரு படத்தோட பேர் சொன்னேன்னா அந்த படத்துக்காக நான் வந்து இது ஒரு கமெண்ட் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லையா? ஏன்னா அதில் ஒரு ஓப்பனிங் ஷாட்டே வந்து அவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் அவ்வளோ சொல்லியிருப்பாங்க. அதான் சார் எனக்கு இன்னும் சார் இப்போ நீங்கள் சொல்லும் போது இன்னும் நிறையா இருக்கு. ஆனால் நீங்கள் அவங்களாம் வந்து இப்போ தான் இன்னொன்று ஹிட்டு படம்லாம் இருக்குது. ஆனால் யாரும் பெருசாக சொல்கிறது இல்லை. திரும்ப ஜெயிச்சு சம்பாரிச்சு
நல்ல ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு தனக்குன்னு ஒரு படை வச்சிருக்கிற ஒருத்தரையே 2 பேரையே ஏன் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்றதான் என்னுடைய வருத்தம். ஒருத்தர் இருக்கிறான், அவனும் தனுஷ் வச்சு தான் படம் பண்ண போறான், கரெக்ட். சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் ஹிட் படம் தான் கொடுத்துருக்கான். ஆனா திரும்ப 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 நீங்க ஏன் வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு லப்பர் பந்துன்ற படமும் ஆ, நீங்க அப்புறம் சொல்லும்போது அப்புறம் லப்பர் பந்து எல்லாரும் மிஸ் அப்புறம் ஏன்னா அது அப்ப கமர்ஷியலாவும் கியூ விட்டு கொடுத்ததுனால சொல்றீங்க. ஏன்னா அப்புறம் ஏன் வந்து எடுத்தோடனே 2 பேரை மட்டும் தான் சொல்றீங்க நீங்க? ம். ஒரு 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 மாயையான ஒரு 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 ரசிகர் மன்றம் உருவாக்கப்படுதா? படைப்பாளிகளே சேர்ந்து ஒரு ரசிகர்களா மாறுறீங்களா? ம். சில பேருக்கு மட்டுமே. இல்ல, இல்ல. இருக்கு. இது மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ படம் இந்தியா நீங்க முழுக்க இருக்கு இந்த மாதிரி படங்கள். இந்தியா முழுக்க புரியுது. இந்த மாதிரி இருக்கு படங்கள். புரியுது சார். அப்ப இவங்க பேசுறது ம். உண்மையிலேயே ஒரு படைப்பாளி கிடைக்கணுன்ற அவசியம் இல்ல. ம். ஏங்க கோடி கோடியா சம்பாரிச்சு செட்டில் ஆகவனுக்கு கவலைப்படுறீங்க. ஒருத்தன் படம் எடுத்து அடுத்த வாழ்க்கைய தேடிட்டு இருக்கவனுக்கு கவலைப்படல. அது நல்ல படம். இன்னைக்கு உள்ள கரண்ட் அரசியல் பேசுறதுன்னா, அப்போ இந்த மக்களுடைய மனப்பான்மை என்ன இருக்குது? அப்போ தன்னை அறியாம பிரபலத்துக்கு மயங்குற ஒரு தன்மை தானே இருக்குது. அப்போ அதான் உண்மையான சார் இப்போ ஜமா இப்போ நான் ஏன் ஜமாவை மென்ஷன் பண்றேன்னா இன்னைக்கு ஜமா அவங்களோட படம் வந்து இப்போ அவரு ரெண்டாவது அடுத்து கமிட் பண்ணிட்டாரு. ஒரு அடுத்த படம் கமர்ஷியலா பண்றாரு. அவர் நிறைய இடத்துல சொல்லும்போது என்ன சொன்னார்னா இந்த படத்தை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல, இது பண்ணியிருந்தா நான் வந்து இந்த மாதிரி இல்ல அப்படி சொல்ல அன்பே டேனா பண்ற அளவுக்கு நான் அப்படி ஆயிருக்க மாட்டேன், ஒருவேளை அந்த மாதிரி படங்களை பண்ணியிருப்பேன்றத அவர் ஸ்டேட்மெண்ட்டாகவே வைக்கிறாரு. இல்ல. பார்க்க முடியும். எல்லாருமே வந்து ஆரம்பத்துல அந்த மாதிரி படங்கள் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தன்னுடைய டோன் மாத்துவாங்க. இல்லைன்னா அது மாதிரி ஆயிடும். ஏன்னா பாரதி ராஜாவுக்கே வந்து அவர் கிராமத்து படம் தான் எடுப்பாரு அப்படின்னு மாதிரி அவர் மேல ஒரு மாயை கிரியேட் உடைச்சார்ல. டிக் 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 அது மாதிரி சூப்பர் இதெல்லாம் உடைச்சார்ல. உடைச்சு சிட்டி இதையும் நான் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு அவ்வளவு பொய்டிக்காக அவர் சொன்னவர் மாற்றினார்ல. அதுமாரி எல்லா டேரக்டருக்கும் தனக்கு மாற்றக்கூடிய ஒரு தன்மை வேணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ ஜமா டேரக்டர் அடுத்து நல்ல ஒரு கமர்ஷியல் நல்ல ஒரு தானே. commercial. டோனே மாற்றிட்டாரு. ம். அப்படிப்பட்டவரா இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் Correct. ஒரு வெரைட்டியாக எல்லாருமே பண்ண விரும்புவாங்க. ம். ஜமா ஹிட்டாக இருந்தாலும் அவர் இந்த படத்தை தான் பண்ணியிருப்பாரு. பெரிய பெரிய ஹிட்டாக இருந்தால் பேசப்பட்ட ஒரு படம் அது படம். புரியுது. அதுமாரி நிறைய படைப்புகள் இருக்குது. இந்தியா முழுக்க நிறைய படைப்புகள் இருக்குது. ம். நம்ம அஹ், நம்ம நான் ஆமா என்னுடைய சரி சார், எனக்கு இப்போ நிறைய ஆ. ஸ்பெசிஃபிக்காக இது மாதிரி போனீங்கன்னு வச்சுங்களேன், அது பெரிய அவ்வளோ படங்கள் இருக்குது தமிழ்லேருந்து. உங்களுக்கு தெரியுமா இந்த வருஷம் நேஷனல் அவார்டு அப்ளை பண்ணதில் இந்திய லெவலில் தமிழ் படம் தான் அதிகம். அதனால தான் 10 வந்திருக்கு. இந்திய லெவலில் தமிழ் படம் அதிகம். இந்திய லெவலில் ஒப்பிடும்போது ஹிந்தி ஹிந்தி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, தெலுங்கு எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, தமிழ் படம் தாங்க அதிகமாக இருக்குது. ஹிந்தி தமிழை விட ஹிந்தியில் கூட இருக்குது. ம். ஒப்பிடும்போது ஹிந்தி அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. ம். ஒப்பிடும்போது பர்சன்டேஜ் வகையில் ஒப்பிடும்போது இந்த மக்கள் தொகைக்கும் இந்த நிலப்பரப்புக்கும் ஒப்பிடும்போது ஹிந்தியோடைய ஆடியன்ஸு இங்கே தாண்டினாலே ஆந்திராலேருந்து ஹிந்தி தானேங்க. எல்லாம் ஹிந்தி படம் தானே ஓடுது, ஸ்ட்ரெயிட்டாகவே ஓடுதுல்ல. ம். ஒப்பிடும்போது ஹிந்தியோட தமிழ் அதிகம் கிடையாது. ம். ஒப்பிடும்போது ரெண்டாவது இடத்துல தமிழ் படம் அதிகம். ம். இவ்வளோ படங்கள். எனக்கு இப்போ நான் நிறைய விஷயம் இருக்கு சார். இப்போ பாரஞ்சி அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ஷனில் வர படம் ஒரு சைடு இருந்தாலும் அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணுற ஜே பேபின்னு ஒரு படம் இருக்கு. So, இந்த மாதிரி ஜேபேபி நல்ல படம் நல்ல படம். So, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அவர் நிறைய படங்கள் அப்புறம் ஜேபேபி சொல்லும்போது முக்கியமாக வந்து உருவசி மேம் வந்து போன வருஷம் பேசுனாங்கல்ல. கண்டிப்பா. என்னன்னா அவங்க வந்து இப்போ நான் சந்திச்சேன்னா அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். ஆனால் அவங்க ஒரு தெரியாமல் ஒரு விஷயம் பேசுனாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஊடகத்தில் பேசி தான் ஆகணும். ம். ம். போன வருஷம் வந்து என்ன சொன்னாங்க சொல்லுங்க, ஒரு கான்ட்ரவர்சி கிளப்புனாங்க அவங்க. ம். என்ன சொன்னாங்க சொல்லுங்க. தெரியல சார் எனக்கு. போன வருஷம் அவங்க சொன்னது வந்து அந்த படத்தில் ஒரு லீடு கேரக்டர், நான் மெயின் கேரக்டரு, எனக்கு வந்து விருது கொடுக்குறதா இருந்தால் சிறந்த நடிகையும் தான் கொடுத்துருக்கணும். இங்கே எம்எஸ் பாஸ்கர் கொடுத்துருக்கிறதா இருந்தால் சிறந்த நடிகரும் தான் கொடுத்துருக்கணும். மெயினாக த்ரோ அவுட்டாக லீடாக பண்ணுற எங்களுக்கு வந்து துணை நடிகைன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க, அவருக்கு துணை நடிகர்னு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஊர்வசி மேம் ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா கம்பெனி அப்ளை பண்ணதில்ல, என்னென்ன அப்ளை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? படத்துல எம்எஸ் பாஸ்கருக்கு என்னென்ன அப்ளை பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா சப்போர்ட் ஆக்டர்ஸ் தான் போட்டுருக்காங்க. அப்புறம் mention பண்ணிருப்பாங்க. அப்புறம் எப்படி ஹீரோ ஹீரோ இவரு ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோ. பார்க்கிங் இது யாரை வந்து ஹீரோன்னு போட்டிருப்பாங்க? ஹரிஷ் கல்யாணுக்கு தானே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இவருக்கு துணை நடிகர் தானே போட்டிருப்பாங்க. ம். ஹீரோன்னு போடுவாங்களா இவருக்கு? அப்ளை பண்ணும்போது ஹீரோன்னு எம்எஸ் பாஸ்கருக்கு ஒருவேளை அவங்க அப்படி போட்டிருந்தா அப்படிதான் போட்டிருக்காங்க. கம்பெனியில் எம்எஸ் பாஸ்கருக்கு ம். பார்க்கிங்கில் ஹீரோன்னு போட்டிருந்தா தான் அவர் ஹீரோ கொடுக்கறதுக்கு ஆப்ஷனுக்கு போகும். ஓ. அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப தெளிவான விஷயங்க. அப்ளிகேஷன் பண்ணும்போது பார்க்கிங் படத்தில் நாங்கள் வந்து துணை நடிகர் காலத்தில் தான் போட்டு அனுப்புகிறோம்னா அங்கே மட்டும் அது எப்படி ஹீரோக்கு விருது கொடுப்பாங்க? புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது சார். ஒரு சிமம் அது மாதிரி தான். அங்கே வந்து அந்த படம் மலையாள படத்துக்கு அவங்க கிடைக்கும்போது இது பண்ணும்போது துணை நடிகைன்னு போட்டு தானே அனுப்புகிறாங்க. விண்ணப்பிக்கிறதே துணை நடிகைக்கு தானே. புரியுதுங்களா? விண்ணப்பி புரியுது. இந்த கேள்வி இது இப்படி ஒரு கேள்வி அவங்களுக்கு எழவே இல்லாது. புரியுது. கம்பெனி அனுப்பிச்சது தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அட்லீஸ்ட் இது கிடைச்சதே அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க பெரிய அதாவது தேசிய விருதுனால அவங்களுக்கு பெருமையாக அவங்களால தேசிய விருது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேசிய விருதெல்லாம் தாண்டி சாதிச்சிட்டாங்க. அது பெரிய சாதிச்சிட்டாங்க.
ஆனால் வந்து கம்பெனி துணை நடிகைன்னு கேட்டு அனுப்பும்போது துணை நடிகை தான் அவங்களுக்கு வழங்கப்படும். லீடு கேரக்டர் இவங்க தான் லீடு துணிஞ்சு அடிக்கிறோம் அப்படின்னா இதுதான் இது நிறைய பேர் தெரியாது. நிறைய சர்டிஃபிகேட் இருக்கணும், சென்சார் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டூரேஷன் வந்து ஃபிலிமில் கரெக்டாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ளிகேஷனில் தவறு பண்ணக்கூடாது, சும்மா மேலோட்டமாக பேசுறது இல்லை, ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பாங்க. ஏங்க பாலு மகேந்திராவோட நேஷனல் அவார்டு சம்மந்தமாக எத்தனை தேசிய விருது வாங்கியிருக்காரு, தேசிய விருது ஜூரியாக இருந்திருக்கிறாரு. அவருடைய ஜூலி கணபதி படம் வந்து ப்ரொடியூசர் வந்து அப்ளை பண்ணலங்க, ஃபுட்டேஜெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயோ ஃபாரின் போயிட்டார். அந்த நேஷனல் அவார்டு அப்ளை பண்ணுற டைம் முடிஞ்சு தான் அவர் வந்தார். அப்ளை பண்ணல. பாலுமந்திரா எவ்வளோ பேர்ட்ட கெஞ்சி கூத்தாடி வெளிநாடுகளாம் போயிட்டு அவரை வர வச்சு அவர்கிட்ட சைன் வாங்கி ப்ரொடியூசர் தான் அப்ளை பண்ணணும், டேரக்டர்லாம் அப்ளை பண்ண முடியாது. அதை அனுப்புறதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்தார். அதனாலேயே வந்து அடுத்த வருஷம் நான் ஜூரிக்கு வரமாட்டேன், என் படம் வரும் பிடிச்சது. இது இப்போ டவுட் சார் எனக்கு. இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஃபீச்சர் ஃபிலிமோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சார் இது? இப்போ நேஷனல் அவார்டு அப்ளை பண்ணுறோம், இப்போ ஷார்ட் ஃபிலிமே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ சார் காஸ்ட்லாம் வருது? அது சிறிய தொகை தான். நான் சிறிய தொகைன்னு சொல்கிறது சில பேருக்கு பெரிய தொகையாக இருக்கலாம். சில பேர் கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருப்பாங்க. ஒரு 20 ரூபா செலவு பண்ணி ஒரு நேஷனல் அவார்டுக்கு அவங்களால அனுப்பக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாமல் இருப்பாங்கங்க. அது மாதிரி ப்ரொடியூசர் நான் பார்த்துருக்கேன். அது 16 17 சம்திங் ஃபீச்சர் ஃபிலிம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீச்சர் ஃபிலிமுக்கு 16 ரூபா தான். அவ்வளோதான். அதெல்லாம் பெரிய ஷார்ட் ஃபிலிமுக்கு அதோட ஷார்ட் ஃபிலிமுக்கு 6 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி சம்திங். ஓகே, நான் சொல்கிறதுல சிறு வித்தியாசம் இருக்கலாம். ஏன்னா நான் போன வருஷம் அனுப்பலை இல்லையா, அதனால எனக்கு தெரியல. நான் அனுப்பிச்சு 3 வருஷம் ஆச்சு இல்லையா, அந்த தொகை தான் இருக்கும். ஓகே. இப்போ இந்தியன் பனோரமா இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் சொன்னேன்ல, கோவாவில் நடந்தது இல்லை, அதுக்கு வந்து 800 ஷார்ட் ஃபிலிம் அனுப்பிச்சிருந்தானுங்க. 800 ஷார்ட் ஃபிலிம். இதுக்கு வந்து 160 தான் இந்தியா முழுக்க அனுப்பிச்சது இந்த இயர். ஏன் அப்படின்னா அப்போ தான் தெரியுது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு அந்த 6000 ரூபா 7000 ரூபா செலவு பண்ண கூட முடியல. கலா மாஸ்டர் பற்றி பேசும்போது வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. நிறைய இப்போ அவங்கள சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்கள பற்றி கான்ட்ரவர்சியாக பேசுகிற விஷயம் தான் அதிகமாகிடுச்சு. ஏன் இப்படி கொடுத்தீங்க, நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டீங்களா, உங்களுக்கு ஒரு நியாயம் இல்லையா, அவுட் ஒர்க் பற்றி தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது மேமோட என்னென்ன விஷயம் சார் பேசிக்கிட்டீங்க? ஸோ சின்ன சின்ன வார்லாம் இருக்குல்ல, கோல்டு வார்னு சொல்லுவாங்களே, மேம் நான் இது கொடுக்குறேன் மேம், இல்லை தம்பி இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எப்படி சார் நடந்துச்சு? நான் வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம் தானே இருந்தேன். ஓகே. டெய்லியும் ஒன்றா தான் ஒரு பக்கத்து தேட்டரில் தான் படங்கள் பார்ப்போம், இது பண்ணுவோம். ஒன்றா தான் ஒரே ஹோட்டல் தான் தங்கியிருப்போம், ஒன்றா தான் சாப்பிடுவோம். அந்த ஏரியாவுக்குள்ளே நான் அவங்களுடைய ஏரியாவுக்குள்ளே நான் தலையிட மாட்டேன். ஓகே. இப்போ நான் ஃபியூச்சர் ஃபிலிம் தான் இருக்கேன்னா பேசி தான் ஆகணும். நான் அவங்கள்ட்ட கலந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும், ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ள விட அதுமாதிரி என்னோடதுலேயும் தமிழில் என்ன படம் வந்திருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு படம்லாம் கூட வந்திருந்தது. ஒரு முக்கிய தமிழ்நாட்டோட ஒரு சினிமா பிரபலத்தோட இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் வந்திருந்தது, தமிழ்நாட்டில் வந்திருந்தது. தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் ஒரு முக்கியமான ஒருத்தர் மியூசிக் சார். அவரு குறையாக போயிடும், அது ஆஃப் த ரெக்கார்டை நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து அது இணையத்தில் எப்படியா இருந்தாலும் அது கசியும். தமிழ்நாட்டோட டாப் மியூசிக் டைரக்டர் ஷார்ட் ஃபிலிமுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு நடிப்புத்துறையில் உள்ள பெரிய ஒருத்தர் டைரக்ஷன் அதுவே ஷார்ட் ஃபிலிம் வந்திருந்தது. ஆனாலுமே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்னு வரும்போது அதை தேர்ந்தெடுக்க முடியல. அவருக்கு போயிட்டு இதில் போய் ஷார்ட் ஃபிலிமில் தேசிய விருது கொடுத்தா அவர் இது பண்ணுற மாதிரி அவரு பெரிய லெவலில் உள்ளவங்க. அவங்களுக்குலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் நம்ம நேஷனல் அவார்டு மியூசிக் டைரக்டருக்கு போய் அந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம கொடுக்கணுன்றத அதெல்லாம் தாண்டி பெருசாக சாதித்தவங்க. அந்த கதையம்சத்தில் அந்த விஷயத்தில் அவங்க ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய நடிப்பு துறையில் உள்ளவங்க ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் உள்ள வந்து